வர்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுக, அதிமுக இவங்க 2 பலமான கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய அளவுல போட்டி நிலவிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட தேர்தல் கணிப்புப்படி இரு கட்சிகளும் சொற்ப வித்தியாசத்துல வெற்றி பெறும் நிலையில இருப்பதா தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விவகாரங்கள் மட்டும் இல்லாம தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிட்டு மிக மும்முரமா பணியாற்றிட்டு இருக்காரு. இது அல்லாம கூட்டணிகள் குறித்தும் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றும் இருக்கு. இந்த நிலையில தான் திடீர்னு சசிகலாவும் பன்னீர்செல்வமும் தேர்தல் களத்துல குதிப்பதற்கான ரகசிய திட்டத்தையும் வகுத்துட்டு இருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் முதலமைச்சராகவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி வந்தவர் பன்னீர்செல்வம். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு அப்படிங்கிற அமைப்பு மூலம் தனியா செயல்பட்டு இருக்காரு. பன்னீர்செல்வம் போலவே டிடிவி தினகரனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயர்ல தனி கட்சி தொடங்கி நடத்திட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் டிடிவி தினகரன் அதிமுக மட்டும் இல்லாம பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்காரு. ஆனா பன்னீர்செல்வத்தை எந்த காரணம் கொண்டும் கூட்டணியில் சேர்க்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன் பலரும் திமுக பக்கம் தாவிட்டாங்க. தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவா பன்ருட்டி ராமச்சந்திரன் மட்டுமே இருக்காரு அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அதிமுக மட்டுமல்லாது பாஜகவுடனும் கூட்டணி சேர முடியாத நிலைமையில பன்னீர்செல்வம் தவித்துட்டு இருக்காரு. தற்பொழுது தேர்தல் குறித்து என்ன முடிவை எடுப்பது அப்படின்னு வழிவகை தெரியாத பன்னீர்செல்வம் கடந்த 2 நாட்களா மௌன விரதம் இருந்துட்டு இருக்காரு. அவர் எங்க போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டுதல் செலுத்தி இருக்காரு. இதன் நிமித்தமாக தான் அவர் தற்பொழுது திருச்செந்தூருக்கு கார்ல சென்று முருகனை கும்பிட்டு தன்னுடைய கூட்டணி கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு. திருச்செந்தூர் முருகனை தரிசித்த பிறகு தனது மௌன விரதத்தை முடித்து கொண்டு பத்திரிகையாளர்கள் மத்தியில அவர் பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதற்கிடையே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா தனது ஆதரவாளர்களை களம் இறப்பதற்கு பல வியூகங்களும் வச்சிருக்காங்க. இதன்படிதான் தமிழ்நாடு முழுவதும் சசிகலா ஆதரவாளர்கள் தேர்தல் களத்துல குதிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவர் பன்னீர்செல்வத்துடன் திரைமறைவுல பேசி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. ஆகவே 2 பேரும் இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேர்தல் களத்துல குதிப்பதாக புதிய முடிவு எடுத்திருக்காங்க. இதன்படிதான் தமிழ்நாடு முழுவதும் சசிகலாவும் பன்னீர்செல்வமும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காங்க. முன்னதா 234 தொகுதிகளிலும் சசிகலா ஆதரவாளர்களும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் தேர்தல் களத்துல குதிப்பதற்கான ஏற்பாடுகள் மிக வேகமா நடைபெற்றுட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா சசிகலா ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டும் இருக்காங்க. இது குறித்து இன்னும் ஒரு சில தினங்கள்ல சசிகலா அறிவிப்பு வெளியிடவும் இருக்காரு. சசிகலா பன்னீர்செல்வம் இவங்க 2 பேரும் தேர்தல் களத்துல இறங்கும் பட்சத்துல அது அதிமுகவிற்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து தகவல் அறிந்த எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியிலையும் ஆழ்ந்து போய் தான் இருக்காரு. சசிகலா மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம் இவங்க 2 பேரும் தேர்தல் களத்துல குதிக்கும் பொழுது அதிமுக ஓட்டு வங்கி பிரியுமா என்பது குறித்து அவர் முன்னாள் அமைச்சர்களுடன் ஆலோசனையும் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.